ஹே, எல்லாரும் மிஸ் சொன்ன இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டிங்களாப்பா? நான் ஒன்றுமே படிக்கலை. சேம் பிச் மீனு, நானும் ஒன்றுமே படிக்கலை. எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படியாவது இன்னைக்கு டெஸ்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா? நோ சான்ஸ். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே காம்படிஷன் அது இதுன்னு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் டெஸ்ட்டு வைப்பாங்கப்பா. ஜாக்கி நினச்சா டெஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியும். இன்றைக்கி மேம் வந்து டெஸ்ட்டுன்னு சொன்னது எல்லாரும் இன்றைக்கி சொல்லலை மிஸ், நாளைக்கு தான் சொன்னீங்கன்னு கோரஸாக சொல்லிடலாம். ஜாக்கி கிட்ட தான் கேட்பாங்க, அவன் கிளாஸ் லீடர்ன்றனால. அவனும் அப்படி சொல்லிட்டானா இன்றைக்கி எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஜாக்கி ப்ளீஸ் ஜாக்கி, இன்னைக்கு எப்படியாவது மிஸ்ஸுக்கிட்ட டெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிரு ஜாக்கி. நாங்கள் யாருமே படிக்கலை, நீ மட்டும்தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சமாளிச்சிரு ஜாக்கி. இல்லை அபி, நானும் டெஸ்ட்டுக்கு படிக்கலை, எப்படிடா சொல்கிறதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். நீங்களே ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டீங்க. விடுங்க, நான் மிஸ்கிட்ட எப்படியாவது சமாளிக்கிறேன். குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மிஸ். என்ன படிக்கணும் மிஸ்? என்ன படிக்கணுமா? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நேற்றே நான் இங்கிலீஷ் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி தான் நான் கேட்குறேன். படிச்சிட்டிங்களா இல்லையா? எந்த டெஸ்ட்டுமே சொல்லலை மிஸ், நாளைக்கு தான் சொல்லியிருக்கீங்க. என்ன எல்லாரும் கோரஸாக சொல்கிறீங்க? ஜாக்கி, நீ தானே கிளாஸ் லீடர், நான் இன்னைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டு சொன்னேனா இல்லையா? இல்லை மிஸ், அந்த டெஸ்ட் இன்னைக்கு சொல்லலை மிஸ், நாளைக்கு தான் சொல்லியிருந்தீங்க மிஸ். நாளைக்கா டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்? சரி ஓகே, என்ன பசங்களா என்னையே குழப்புறீங்க. சரி ஓகே, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிங்க, நான் என்னோடய டைரி எடுத்து செக் பண்ணிட்டு வரேன். என்ன ஜாக்கி இது, மிஸ் டைரி எடுத்து செக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதில் மாட்டிக்குவோமே. அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம் மீனு. ஆனால் நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பாக படிச்சுட்டு வந்துருங்க. இன்னைக்கு மாதிரி நாளைக்கு எஸ்கேப் ஆக முடியாது. அதான் மிஸ் நாளைக்கு தான் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு எல்லாரும் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கீங்க? வீட்டில் போய் ஈவினிங் படிச்சுக்கலாம்ப்பா. இப்போ ஏதாவது விளையாடலாம். என்ன மாயா விளையாடுறியா? வீட்டுக்கு போனால் ஒழுங்காக படிக்க மாட்டோம். மிஸ்ஸு டைம் கொடுக்கும்போதே அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒழுங்காக படி. போ அபி. மோனி, இங்கே பார்த்தியா, என்கிட்ட கிளிட்டர் ஷீட் இருக்குது, நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதை வச்சு ஏதாவது விளையாடலாமா? ஹை, கிளிட்டர் ஷீட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாயா, வா விளையாடலாம். நான் டெஸ்க்லேருந்து இப்படி திரும்பி உட்காந்துக்கிறேன். மோனி, அவள் பேச்சை கேட்காத. அவளும் படிக்க மாட்டா, உன்னையும் படிக்க விட மாட்டா. நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, ஒழுங்காக உட்காந்து படி. அதெல்லாம் நான் வீட்டில் போய் படிச்சிருவேன் அபி. நீ ஓவராக அட்வைஸ் பண்ணாத, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் மோனி, அப்புறம் உன் இஷ்டம். மோனி, மாயா, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்பி உங்களை நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்க தானே சொன்னேன். ஒழுங்காக படிங்க, திரும்புங்க இங்கிட்டு. ஸ்டாஃப் ரூம் போய் டைரி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ, இந்த மிஸ்ஸு வேற எப்போ பாரு படி படின்னு சொல்லிக்கிட்டு. சரி மோனி, நீ அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கோ. நம்ம இன்டர்வல் இல்லைன்னா லஞ்ச் பிரேக்கில் விளையாடலாம். பசங்களா, நான் இன்றைக்கி டெஸ்ட்டு சொன்ன மாதிரி தானே என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். நான் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே என் டைரியில் நோட் பண்ணுவேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்கிறீங்களா? நான் இன்றைக்கி தானே டெஸ்ட்டு சொன்னேன். மிஸ், அது வந்து மிஸ், இல்லை மிஸ், இன்னைக்கு சொல்லலை மிஸ். என்ன வந்து போயின்னு உளறிட்டு இருக்கீங்க? ஜாக்கி, நீ ஒழுங்காக சொல்லு, இல்லைனா பிச்சிடுவேன் பிச்சு. என் டைரியில் நான் இன்றைக்கி தான் டெஸ்ட்டுன்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ட்ராமா பண்ணுறீங்களா? முதல்ல ஸ்டாண்ட் அப், ஒழுங்காக உண்மையை சொல்லு. சாரி மிஸ், நீங்கள் இன்றைக்கி தான் டெஸ்ட்டு சொன்னீங்க. எல்லாரும் படிக்கலைன்னு சொல்லி டெஸ்ட்டே எப்படியாவது கேன்சல் பண்ண சொன்னாங்க. நானும் படிக்கலை, அதான் இப்படி பொய் சொல்லிட்டேன் மிஸ். சாரி மிஸ். எவ்வளோ தைரியம் இருந்தால் பொய் சொன்னேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்களா? ஒழுங்காக எல்லாரும் பெஞ்ச் மேலே ஏறி நின்று கை நீட்டுங்க. உங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குது. அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க. இந்த வயசில் இவ்வளவு பொய் பித்தலாட்டம். ஸ்கூலில் உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுக்குறாங்களா? பசங்களோட சேர்ந்துட்டு லீடர் நீயும் சேர்ந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. உன்னை நம்பி நான் எப்படி கிளாஸை விட்டுட்டு போகிறது? ஒருத்தர் கூட படிச்சுட்டு வரல, சொல்கிறத யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த கிளாஸில் ஒரு டிசிப்ளினே இல்லாமல் போச்சு. எல்லாரும் நாளைக்கு வரும்போது உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.